வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சீட் போட்டு வளர்ந்துனது ஃபஸ்ட்டு டைமாக பூக்கும்போது இப்படி தான் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு சிட்ரினா எல்லோ தாங்க. இது வந்து நல்ல வயபிள் ஆகும். இதுலேயே சீட்ஸ் நிறைய போட்டிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது இப்படி தான் வருங்க. இப்போ அடுத்து யங் லவ். நிறைய பேர் என்கிட்ட பிக்சர்ஸ் கேட்குறீங்க. பிக்சர்ஸ் இல்லை, நெக்ஸ்ட் அடுத்து சொல்லிகிட்டே இருக்கேன். இது போல் தான் இப்போ வரும்போது நானே வீடியோவிலேருந்து தான் எடுப்பேன் ஒரு சமயம். ஸோ என்கிட்ட வந்து பிக்சர்ஸ் இல்லை. இங்கே பாருங்கள், இவங்க வந்து யங் லவ் எவ்வளோ சூப்பராக அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள். நல்ல எப்பவுமே ஒரு சமயம் வந்து டாட் இருக்கும், ஃப்யூஸ் ஆகிருக்கும், சரியாகவே பூத்துருக்காது. இப்போ இது போல் எப்பயாவது ஒரு வாட்டி தான் நம்ம அந்த மாதிரி கேலரியில் வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ இது போல் எப்பயாவது ஒரு வாட்டி வரும்போது நமக்கு வீடியோலேயே எடுத்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன் வேணும்னா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து யங் லவ் நல்ல டார்க் ரெட்டில் நடுவில் எல்லோ கலர். அப்புறம் இவங்க வந்து சிண்டா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். எட்ஜில் நல்லா ஒரு ரெட் கலர் நல்லாயிருக்கும். இவங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. நிறைய கூட்டமாக வச்சு பார்த்துருக்கோம், நான் ஷார்ட்லலாம் போட்டிருப்பேன். இவங்களும் சூப்பராக இருக்கும். சிங்கிளாக பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா இதாக தெரியல, நிறைய பூக்கும்போது அதனுடைய 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் இவங்க பார்த்துட்டோம் ஏற்கனவே, ஒயிட் ரேபிட்டு. இவங்க உத்தைத்தி கொஞ்சம் கலர் லைட்டாக வந்திருக்குறாங்க. இந்த பார்த்தீங்களா, இங்கே ஃப்யூஸ் ஆகியிருக்கிறதுனால கலர் வந்து ஒரு மாதிரியாக இருக்கு பாருங்கள். அதனால தான் இவங்க வந்து நல்ல டார்க்காக இருக்குங்க. அப்புறம் இவங்க வந்து ட்விங்கிள் ஸ்டைன். இப்போ பாருங்கள், இது சீட் போட்டு வந்ததுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். இங்கே நல்லா இப்போ பாருங்கள், நல்லா டார்க் பிங்காக இருக்குது. இது மகரந்தம் மாதிரி வந்திருக்குது கொஞ்சம். அதாவது எப்படின்னா, நம்ம கிழங்குலேருந்து எடுத்தோம்னா அதனுடைய ஒயிட் என்னவோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சீடு எடுத்து போடும்போது கொஞ்சம் நமக்கு மாறும். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதனுடைய மகரந்தத்தில் நமக்கு வேறு ஒரு பூலேருந்து உட்காந்துட்டு இன்னொரு உட்காரும்போது ரெண்டுமே பாலினேஷன் ஆகும். ஸோ அதனுடைய இதுவும் சேர்ந்ததுனால நமக்கு வந்து இப்படிலாம் சில கலர் சேஞ்ச் இப்படி மாறும். சரிங்களா. இதுவும் வந்து சீட் போட்டு வளர்ந்து இப்போ செகண்ட் டைம் பூ வருது. அது நல்ல பெருசாக ப்ராடாக இருக்கும். நம்மளோட லாஸ்ட் வீடியோஸில் இப்போது சமீபத்தில் லாஸ்ட் மந்தில் கூட நான் ட்விங்கிள் ஸ்டைன் காமிச்சிருப்பேன். நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும், நல்லா பெருசாகவே இருக்கும் பூ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இவங்க பார்க்குறீங்கன்னா கோல்டன் காம்பஸ். இதிலே கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகி தான் வந்திருக்குது. நல்லா அழகாக இருக்குங்க, மல்டிபெட்டலாக. இதில் ஒரு சமயம் எனக்கு ஒரு கனவு, நம்ம தோட்டத்துலேயும் இந்த பூக்கள்லாம் இருக்குமா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள். சரிங்களா. அப்புறம் சன்ஷைன் லவ், இவங்களும் ஃப்யூஸ் ஆகி தான் இருக்குது. இது போல் அதனால் நமக்கு வந்து கேட்லாக்லலாம் நம்ம வைக்கலைங்க. நிறைய பேர் கேட்லாக்ன்றாங்க. கேட்லாக்லாம் நான் வைக்கல. எத்தனை பூன் வைக்கிறது. இங்கே பாருங்கள், இது வந்து அழகாக இந்த பெட்டல் இருக்குது பாருங்கள். இது போல் தான் எல்லாமே இருக்கும். நிறைய காமிச்சிருப்பேன். அப்புறம் வாங்க பார்க்கலாம். எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லாம் ஃபுல்லாக கசகசன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். எல்லாம் நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் லவ் லாஸ்ட் வீடியோவில் எடுத்து காமிச்சிருப்பேன். மொட்டாக இருக்குது, லைட் பேபி பிங்க்கில் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஐயோ சூப்பராக இருக்குது. இது ஒரு ஷார்ட்டே போடலாம் போல், அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க ஷட்ராக் ஆரஞ்சு கலருங்க, அடுக்கடுக்காக இருக்கும், மல்டிபெட்டல். இது பாருங்கள், கப் ஷேப்பில் இருக்குது. எப்படி இருக்குங்க பாருங்கள் ஷட்ராக். இதெல்லாம் ஒரு கனவு. இப்போ அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போ நம்மக்கிட்டலாம் ஸ்டார்டிங் கலெக்ஷன் சேர்க்கும் போதெல்லாம் நம்ம இதெல்லாம் வாங்குவோமான் இருந்தது. எனக்கு இதெல்லாம் ஒரு கனவாக இருந்தது. அடுத்து இப்போது இவங்க வந்து மாலி. ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷனும் அவ்வளோ கேதர் பண்ணி கஷ்டமாக தான் சேர்த்து வாங்குகிறோம். ஒரு சிலர் என்கொயரிக்கு வரும்போது அவ்வளோ ஈஸியாக பேசுகிறாங்க, இது தானே அது தானே அப்படின்ட்டு. அது கலெக்ஷன் கேதர் பண்ணி எங்கே கிடைக்கிது நல்லா 4 பக்கம் தேடி பார்த்து வாங்குறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். இவங்க பாருங்கள், அழகாக இருக்க டர்னல் ஃப்ளேம். நல்ல மெச்சூர்ட் ஆக பூ எவ்வளோ பெருசாக வருது பார்த்தீங்களா. ப்ளம். இது பாருங்கள், இது வந்து முதல்ல பூத்துட்டு, இது லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிட்டு சிக்னேச்சர்லாம் என்னோடய கலெக்ஷனில் வருமானு இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இவங்க இன்னும் மொட்டுக்கள்னா 2 days ஆகும் போல் விரியறதுக்கு. அப்புறம் இவங்க வந்து ஹாட் த்ரோப்.
ஹாட் த்ராப் பாருங்க, அழகாக இருக்குது. நல்ல ஒரு வாடாமல்லி கலர் பிங்க்கில் ஒயிட் கலரில் உள்ள ஒரு பூ. இது கூட அவைலபிள் இருக்குதுங்க இந்த பூவு. இது கேமராவோட நேரில் அழகாக இருக்குது, டார்க்காகவே இருக்குது. இவங்க வந்து நோபல் கோல்டு, ஒரு க்ரீமியான ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இந்த எட்ஜில் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு மாதிரி ஒரு டிண்ட் இருக்கும். இது சரியாக இன்னும் நல்லா ப்ளூம் ஆகாதனால இப்படி இருக்குது. இந்த இடத்துல இருக்கும் எட்ஜில் அது தனியாக தெரியும். அப்புறம் பிம் சம்போ, சம்டைம்ஸ் 8 பெட்டல். இவங்கெல்லாம் வந்து பேபி பல்ப்லேருந்து வச்சு இப்போ மெச்சூர்ட் ஆகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதெல்லாம். ஸோ நல்ல மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எப்பவுமே எடுக்கும்போது பேபி பல்ப்ஸ் எல்லாம் வச்சுக்குவேங்க. அதுலேருந்து வர மதர் பல்ப் தான் கொடுப்பேன். இப்போ அதிலிருந்து வந்தது தான் இதெல்லாம் நெக்ஸ்ட் இயருக்கு நல்லா மெச்சூர்ட் ஆகிடும். பூவே கொஞ்சம் பெருசாக வரும். இங்கே பாருங்கள், எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வைக்கணும்னு பார்க்குற டைம் இல்லை. இவங்க ஒரு டபுள் கலரில் வராங்க பாருங்கள். வாடாமல்லி கலரு, ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு, இவங்க ஒரு ஆரஞ்சு கலர், எல்லோவில் அந்த ரெட் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு எல்லோ. இவங்க ஒன்று. இதில் டியரா, ஜம்போ, பர்ஸு எல்லாம் நிறைய எல்லாம் கலந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஆஃப் அண்ட் ஆஃபு. இவங்க பாருங்கள், இவங்களும் ஜம்போ தான். இவங்க ஒன்று பாருங்கள், டியரா எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஜம்போ, சூப்பராக இருக்கா. இங்கே தனியாக இவங்களும் பாருங்கள், நிறைய வாட்டி பார்த்துருப்போம் ஜம்போ. கொஞ்சம் அடினிய பூக்கெல்லாம் நான் கொஞ்சம் கீழே வச்சுருக்கிறேன், அவங்களையும் பார்த்துடலாம். மேலே பார்த்த மாதிரி இவங்க ஒரு பிங்க்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரே மாதிரி டிசைனில் எல்லாம் ஸ்ட்ரக்சரில் வச்சுருப்பேன் கொஞ்சம் கலெக்ஷன்ட்டு. அதுபோல் வந்தவங்க தான் இவங்க. நல்ல ஒரு மிஸ் இண்டியா சுவாசிக்காமல் எப்படி கலர் இருக்குதுங்க அதுபோல் இருக்குங்க அந்த கலர், அந்த பிங்க்கு. இவங்க வந்து சேஞ்சிங் ஆகுறது, ஒரு மொட்டுலேருந்து வரும்போது க்ரீனிஷாக வருவாங்க. உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, க்ரீனிஷ் எல்லோ அது போல் வருங்க. அப்புறம் அப்படியே பார்க்க வர ஒரு சாண்டில் எல்லோவாக மாறுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு க்ரீனிஷாக இருக்குது இப்படி பார்க்க. இது வந்து இன்றைக்கி வந்திருக்குறாங்க. வர அப்படியே கலர் சேஞ்ச் இது போல் வரும், மாறிடுவாங்க. இப்படி இருக்கும். அடுத்து இவங்க ஒரு ரெட் கலரில் இருக்குது அவுட்டரில், இது போல் இருக்குது. ஒன் சைடில் வந்து பிளாக்காக இருக்கும். இவங்களும் இன்னும் மொட்டு வெறியில்லை. இவங்களும் ஒரு டார்க் பிளாக் பார்டரில் வர்றது. அடுத்து இவங்க ஒரு ரெட்டு. ஆனால் கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும், கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். இது நல்ல திக் ரெட்டுங்க. இது ஃபுல்லாக காஞ்சி போச்சு. இது ஒரு பர்பிள் கலராக இருக்கும். இது கலரு இதாகிடுச்சு, காற்றுக்கு காஞ்சி போயிடுச்சு. ஒரு ரெட்டிஷ் பர்பிளாக இருக்கும். தெரியுதுங்களா கலரு, இது போல் இருக்கும். அடுத்தது இது ஒரு பர்பிளுங்க. இது ஒரு பர்பிள். இந்த காற்றுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு ஒன்று ஒரு பக்கம், காற்று வேறு, அதில் தான் ஒன்று தேஞ்சு போயிட்டு, அதாவது உரசு இருக்கும்ல ஒரு கிளையோட ஒரு கிளை, இங்கே பாருங்கள், அதில் இது போல் காஞ்சி போயிருக்குது. சரியாகவே விரியலை பாருங்கள். ஆனால் நல்லா அடுக்காக இருக்குது, நல்ல ரோஸு. அப்புறம் இவங்க ஒரு கலர் க்ரீமியானவங்க, எல்லோ கலர். நல்லா ஒன்று சாண்டில் லைட் இதாக இருக்கும், இது நல்லா எல்லோ கலராக இருக்குது பாருங்கள். இவங்க ஒரு பர்பிள், இவங்க பிங்க்கு. இவங்க வந்து ஏரோவாக இருக்குது, இது மாதிரி ஃப்யூஸ் ஆகிருக்குது. இது நல்லாயிருக்கும், ஏரோவாக இருந்துருக்கும். இது கலரே இப்படி சூப்பரான ஒரு கலர். இவங்க நம்மளுடைய சீட் க்ரோன் பிளான்ட்டு பூத்துருக்காங்க. சீட் போட்டு வளர்த்தி இங்கே பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்களா, மார்க் பண்ணி வச்சுருப்பேன், பிங்க்குன்னு எழுதி வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க பூ இப்போ தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கலர் வைப்ரேட் கலராக இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். அப்புறம் இவங்க ஒன்றுங்க, இவங்க வந்து ஒரு ரெட் கலர், நல்ல மெரூன் ரெட்டு சொல்லுவோம்ல அது போல் இருக்கும். இங்கே பாருங்கள், சம்டைம்ஸ் இது போல் தான் இருக்கும். இந்த பாருங்க, இந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம அந்த ஹைவேஸ்லலாம் ரெட் கலரில் ஒரு பூ இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய கொத்தாக பூக்கும். அந்த பெட்டல்ஸ் இப்படி தான் இருக்கும் தனித்தனியாக. அதுபோல் வருவாங்க. ஒரு சமயம் அடுக்காக இருக்கும். பாருங்கள்,
பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வாட்டி என்னமோ ஃப்யூஸ் ஆகிருக்கிறாங்க, இது போல் இருக்கும். இது ஒரு கலெக்ஷனுங்க என்கிட்ட இருக்கிறது. அப்புறம் சிலதெல்லாம் கொஞ்சம் மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. லீவ் உடஞ்சிருச்சு. சில இதெல்லாம் மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரெயின் ரிலீஸு அடிநீம் பூக்களில் கொஞ்சம் பார்த்தோம். அதனுடைய கலெக்ஷனில் எப்படி இருக்குதுன்றது பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், பேக் சைடில் எப்படி இருக்குது, உள்ளார எப்படி இருக்குது. ஒரு சில இதில் வந்து பேக் சைடில் பிங்க்கோ இல்லை ரெட்டோ காமிச்சிருப்பேன், உள்ளார வந்து பேபி பிங்க்காக இருக்கும். இப்போ இது வந்து உள்ளார வந்து ரெட்டாகவும் வெளியே வந்து ஒரு லைட் கலராக இருக்குது பாருங்கள். ஒயிட்டும் சொல்ல முடியாது, லேசாக அவுட்டரில் கொஞ்சம் பிங்க் கலந்த ஷேடில் இருக்குது, ரெட்டிஷ் பிங்க் கலந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வெஸ்டர்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.